சிறுபான்மை இயக்கத்திலிருந்து ஒருத்தர் விஜய் ஆதரிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் அம்மா இறந்திருக்க பிறகு, கலைஞர் அவர் இறந்திருக்க பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கின்றது. அந்த இடத்துல விஜய் வரார், மக்களுக்கு மக்களோட கூட்டம், மக்கள் மனதோட பிரதிபலிக்கிறது, கிரவுண்ட் ரியாலிட்டியில் விஜய்க்கு ஆதரவு பெறுகிறது பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் ஒரு நடுநிலை தலைவராக காட்சியளிக்கின்றார். முஸ்தபா விஜய் ஆதரித்த உடனே ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் ஆதரித்ததாக இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க சார். இதுக்காக என்ன சார், நாளைக்கு காலையில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற முஸ்லீம்களும் விஜய்க்கு ஆதரவு ட்வீட் பண்ண முடியாது சார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வீட்டில் இளைஞர்கள் விஜயோட ரசிகராகவே இருந்திருக்காங்க. விஜய் என்ன செஞ்சுட்டாரு? இந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு பெண்மணியை இஸ்லாம் பெண்ணை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், மேடையில உட்கார வச்சாரு. அது சாதாரணமா சொல்றீங்களா சார்? நீங்க வார்த்தை சொல்றக்கூடிய வார்த்தையே தவறாச்சு. அவர் என்ன பண்றாரு, மேடையில அழகா தாஹிரா பானுன்ற இஸ்லாமிய பெண்ணை எந்த பாஜக ஹிஜாபுக்கு எதிரான பாஜக இப்ப சொன்னதோ அந்த புர்காவை போட்டு உட்கார வைக்கிறார் அந்த பெண்ணை. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இஸ்லாமியர்களுக்கும் அவர் பாத்தீங்கன்னா கண்ட வலுவான ஒதுக்கீடை அந்த இடத்துல கொடுக்குறாரு. என் பார்ட்டில இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருக்கின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாகிர் என்றவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாரு விஜய்.